அவ தான் கேட்குறாங்கறக்காக இப்படி கிலோ கணக்குலையா துபாயிலிருந்து சாக்லேட் வாங்கிட்டு வருவீங்க? அட என்னம்மா நீ, இது எல்லாமே வந்து நான்சிக்கு இல்ல. நான்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை அப்பா, நான் இப்பவே போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. சரிம்மா, சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வந்துரு. நான், நீ, அம்மா 3 பேரு இப்ப வந்து ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறோம், சரியா? என்னங்க இது, நேத்து தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள வெளியில போகணும்னு சொல்றீங்க? உனக்கு வீட்டுல முடிக்க வேண்டிய வேலை ஏதாவது இருந்தா முடிச்சிருமா. நம்ம வீட்டுக்கு முதல்ல 4 ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி போடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்கு, நம்ம அங்கதான் போறோம். என்னங்க இது, நேத்து தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி இருங்க, நான் இந்த பாலை மட்டும் காய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன். நான்சி, போன இடத்துல அரட்டை அடிச்சிட்டு நிக்காத நான்சி, சீக்கிரமா வந்துரு. ஹை, அப்பா வந்ததுல இருந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. பண்டி, சிண்டு 2 பேர் இங்க தான் இருக்கீங்களா? உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாம்னு சொல்லி தான் பண்டி வந்தேன். இந்தா பண்டி, எங்க அப்பா துபாயில இருந்து நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, மத்தவங்களுக்கும் நான் கொடுக்கணும். நான்சி அக்கா, உங்க அப்பா வந்ததுல இருந்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியலக்கா, ஒரே பிஸியா இருக்கீங்க. ஆமா, இவ்வளவுதான் இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு சிண்டு, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு கொடு, மத்தவங்களுக்கு எல்லாம் நான் மீதியை கொடுத்தா போதும். ஏ நான்சி, எங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? ரோஸ்க்கு, லில்லி லோட்டஸ்க்கு, புஷ்பா, ரெட் வெல்வெட் எல்லாத்துக்கும் கொடு. அவன் கிடக்குறான் நான்சி. ஓகே பண்டி, நான் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். நான்சி, சாயந்தரம் விளையாடுறதுக்கு வருவியா மாட்டியா? நான் சாயந்தரம் விளையாட வர மாட்டேன் பண்டி. ரோஸ் ரோஸ், ஹாய் நான்சி, உங்க டாட் வந்ததுல இருந்து உன்னை பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. உங்க டாட் எப்படி இருக்காரு நான்சி? எங்க அப்பாக்கு இங்க கிளைமேட் தான் ஒத்துக்கலப்பா, மத்தபடி நல்லா தான் இருக்காரு. சரி இரு, எங்க அப்பா துபாயில இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ எப்பவுமே உங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்தா சாக்லேட் கொடுப்பல்ல, அதான் உனக்கும் கொடுக்கலான்னு வந்தேன். இங்க பாரு ரோஸ், எடுத்துக்கோ. ஓ சாக்லேட்ஸா? எனக்கு துபாய் சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். Thank you so much நான்சி. ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாமா பார்க்ல? சாரி ரோஸ், நாங்க எல்லாரும் இப்ப வெளியில போறோம். டின்னர் எல்லாம் வெளியிலேயே சாப்பிட்டு படம் பார்த்துட்டு வரலாம்னு எங்க அப்பா சொன்னாரு. சரி, நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்கறேன் ரோஸ். ஹை நான்சி, ஃபாரின் சாக்லேட்டா? நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அப்பா வேற என்னென்ன வாங்கிட்டு வந்தாரு? இன்னும் 2 சூட்கேஸ் ஓபன் பண்ணவே இல்ல பப்ளி. சாக்லேட் சூட்கேஸ் மட்டும் தான் நான் ஓபன் பண்ணேன். சரி, நீ சீக்கிரமா உனக்கு எது வேணுமோ எடுத்துட்டு கொடு, நான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரா இருக்குப்பா. ஒவ்வொரு பாக்கெட்லயும் நான் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டுமா? உங்ககிட்ட தான் நிறைய இருக்குல்ல பப்ளி. நான் எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருந்தா உனக்கு கொடுக்கட்டுமா? இப்ப ஏதாவது ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கோ, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்தா, இத வேணா எடுத்துக்கோ, இதுதான் இருக்கலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரியா? ஓகே நான்சி, இட்ஸ் ஓகே, தேங்க் யூ so much. மீதி இருந்தா என்கிட்ட வந்து கொடு. பை நான்சி. புஷ்பா, புஷ்பா எங்க போனாங்கன்னு தெரியலையே. ரெட் வெல்வெட், ரெட் வெல்வெட், என்னது இது? ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், யாருமே வர மாட்டேங்கிறாங்க. உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா ஒருவேளை? ஏய் நான்சி, உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? போன இடத்துல நின்று அரட்டை அடிக்காதன்னு சொன்னேன்ல. ரொம்ப நேரமா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காருடி. அம்மா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேம்மா. புஷ்பா மட்டும் கதவை திறக்க மாட்டேங்கிறா. உள்ள டிவி பார்த்துட்டு இருக்காளான்னு தெரியலம்மா. இருங்கம்மா, அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல கதையா போச்சு. அவங்க எல்லாரும் நேத்து சாயந்தரமே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு சாயந்தரம் தாண்டி வர்றாங்க. அது தெரியாம நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா எடுத்துட்டு இந்த பக்கம் வா, நாளைக்கு அவங்க வந்தா கொடுத்துடலாம். அப்பா, என்னப்பா கார் இது? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கார் நான் பார்த்ததே இல்லப்பா. என்னங்க இது, மேல ஓபன் ஆகுது? துபாய் தாங்க. நான்சி, சீக்கிரமா போய் உட்காரு போடி. நீ முதல்ல வாமா, நீ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நான்சி கடைசியா உட்கார்ந்துக்கிட்டோம். பண்டி, உங்க அம்மா கிட்ட சொல்லிரு பண்டி, நாங்க வெளியில போயிட்டு வர்றோம், வர்றதுக்கு லேட் ஆகும், வீட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க பண்டி. ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க ஆண்டி, நானும் சிண்டுவும் வீட்டை பத்திரமா பாத்துக்குவோம், நீங்க போயிட்டு வாங்க. அப்பா, நான் இந்த சன்ரூஃப் ஓபன் பண்ணி இங்கே நின்னுக்கிறேன்ப்பா, ப்ளீஸ் பா. இந்த மாதிரி கார்ல எல்லாம் இங்க நிக்கவே முடியாதுப்பா. நான்சி, பார்த்து ஜாக்கிரதையா புடிச்சு நில்லுடி. என்னடி இது? அண்ணா பாத்தீங்களா, நான்சி அக்காவை பிடிக்கவே முடியலண்ணா. அவங்க அப்பா வந்ததுல இருந்து வெளியிலயே போய்கிட்டே இருக்காங்கண்ணா. அப்பா, ஃபர்னிச்சர் கடைன்னு சொன்னீங்க, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குப்பா? கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கப்பா. உனக்கு என்ன இப்ப ஃபாஸ்டா போகணும் அவ்வளவுதானே? சரி, நல்லா டைட்டா புடிச்சு நின்னுக்கோ, கீழே விழுந்துராத. அட கடவுளே, ஏங்க அவ தான் சொல்றானா நீங்க இவ்ளோ வேகமா போய்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்குங்க, கொஞ்சம் மெதுவா போங்க. அட என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற? சீட் பெல்ட் போட்டுட்டு தானே உட்கார்ந்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஹை அப்பா, இதுதான் நீங்க சொன்ன ஃபர்னிச்சர் கடையா? ரொம்ப பெருசா இருக்கு. வெல்கம் மேம். வெல்கம் சார். நீங்க தானே ஃபோன் பண்ணியிருந்தீங்க? மேனேஜர் சொன்னாரு சார், உங்களுக்கு எல்லா ஃபர்னிச்சர்ஸும் காமிக்க சொல்லியிருக்காரு. எஸ் மேம், நான் தான் ஃபோன் பண்ணேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, என் ஒய்ஃப் வந்துருவாங்க, அவங்க பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்னிச்சர் கடையா? நம்ம ஊர்ல எல்லாம் மரத்திலேயே செஞ்சிருப்பாங்க, இங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கே. அட கடவுளே, எல்லா ஃபர்னிச்சர் கிட்டையும் விலையை எழுதி ஒட்டியிருக்காங்க.
ஏமா வெறும் பீரோ மட்டும் தான் இருக்கா? நோ மேம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருக்கு. இந்த ஃப்ளோர்ல வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஃப்ளோர்ல வந்து சோஃபா எல்லாமே இருக்கு மேம். இந்த ஃப்ளோர்ல வெறும் பீரோ மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா டைனிங் டேபிளுக்கு தனி ஃப்ளோரு, பெட்ரூமுக்கு தனி ஃப்ளோரா? நல்லா தான் இருக்கு போங்க. இது என்னம்மா இது விலை 1.5 லட்சம்னு போட்டிருக்கு? 1.5 லட்சத்துல எங்க ஊர்ல வீடே கட்டிடுவோம். மேம் அது வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ். இந்த ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. நீங்க 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இது எவ்வளவு பெருசு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லாமே தெரியும். ஹை அம்மா, இங்க பாருங்கம்மா, இதோட லாக் கீழே இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீ பேசாம இருடி, இன்னும் அவங்க திறந்து கூட காமிக்கல, அதுக்குள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்ற. இப்படி சொன்னேன்னா அவங்க 10,000 ரூபாய் விலை ஏத்திடுவாங்கடி. நோ மேம், இங்க எல்லாமே ஃபிக்ஸட் பிரைஸ் தான். நீங்க டிஸ்பிளேல என்ன பாக்குறீங்களோ அந்த பிரைஸ் தான். இது பாருங்க, இந்த மாதிரி ஹேங்கர் வந்து நீங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல மேம், இதுல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இங்க எல்லாம் வந்து ஃபுல்லா நீங்க வந்து ஹேங்கர்ஸ் மாட்டிக்கலாம். லெஃப்ட் சைட்ல பாருங்க, ஜுவல்லரி வைக்கிறதுக்கு, கண்ணாடி, ஹேண்ட் பேக், அதுக்கப்புறம் ஷூஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு தனித்தனி ஷெல்ஃப்ஸ் இருக்கு. என்னம்மா இது, செருப்பெல்லாம் கொண்டு வந்து பீரோல வைக்க சொல்றீங்க? எங்க ஊர்ல எல்லாம் வாசல்லையே விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, 1.5 லட்சங்கிறதே இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இதுல ஒரு வீடே கட்டிடலாம். நீங்க அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. வேற ஏதாவது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இருந்தா காமிங்கம்மா. அம்மா என்னம்மா நீங்க, அப்பா தான் வாங்கி தரேன்னு சொல்றாருல்ல, ப்ளீஸ்மா இதையே வாங்கிக்கலாம். அப்பா